வணக்கம் தோழர்களே. நாடாளுமன்றத்துல வச்சு பிரதமர் மோடி அவர்களை தாக்குதல் நடத்த பெண் எம்பிக்கள் சதி. இது நாம சொல்லலங்க. இந்த நாடாளுமன்ற அவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா சொல்றாரு, பெண் எம்பிக்கள் தாக்க சதி செய்கிறார்கள். அதனால பயந்து போன மோடி பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி ஒழிந்திருக்கிறார். 2-3 நாளாவே நாடாளுமன்றத்துக்கே வரலன்னா பாருங்க அவர் எப்படி பயந்து போய் மிரண்டு போய் அரண்டு போய் இருக்காருன்னு. இந்த தகவல் நாட்டை உலுக்கிருச்சு. அப்படி என்ன நடந்தது, எது உண்மை தோழர்களே? எந்த பிரச்சனையை ஏற்படுத்தினாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பாஜக திசை திருப்புகிற ஒரு அயோக்கியத்தனமான வேலையை செய்வார்கள். அப்படி ஒரு வேலைதான் இந்த வேலையும். இப்ப வகையா சிக்கி இருக்கிறாங்க. எதுல? எப்ஸ்டீன் ஃபைல், ஒரு பாலியல் குற்றவாளியினுடைய ஃபைல்ல 3 இடத்துல மோடியினுடைய பேரு. ராணுவ தளபதி MM நரவானே எழுதிய அதிர்ச்சிகரமான சம்பவம். இது 2க்கும் பதில் சொல்ல முடியாம, இது 2யும் தொடர்ந்து கேள்வி எழுப்பி போராட்டம் செய்த எதிர்க்கட்சிகளை சமாளிக்க முடியாம ஓடி ஒழிந்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான விஷயம். உங்களுக்கு எப்ஸ்டீன் ஃபைல் தெரியும். சின்ன குழந்தைங்களை பாலியல் வன்புணர்வு செய்து அவங்கள தன்னுடைய விருந்தாளிகளுக்கு அவங்கள பாலியெல்லாம் வன்கொடுமை செய்த ஒரு கும்பலினுடைய வேலைகள், சாட்டைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். கடத்தல், பாலியல் துன்புறுத்தல், கொலை எல்லாமே நடந்திருக்கிற குற்றவாளி தான் எப்ஸ்டீன். இந்த குற்றவாளியோடு நேரடி தொடர்புல இருந்தவர் தான் மோடி. 3 இடங்கள்ல அவருடைய பேர் வந்திருக்கு. இத மக்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? மக்களுடைய பிரதிநிதிகள் தானே எம்பிக்கள். அவங்க நாடாளுமன்றத்துல இதை குறித்து கேட்கணும்ல. அதுதானே நேர்மை. அதுக்கு தானே நம்ம அனுப்பியிருக்கோம். அந்த வேலையை எதிர்கட்சி எம்பிக்கள் செய்யறாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ல உங்க பேரு எப்படி வந்துச்சு? அவருக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எதனால அவங்க கேட்கிற அத்தனையும் செஞ்சு கொடுத்தீங்க? எப்ஸ்டீன் சொல்லிதானே நீங்க அனில் அம்பானிக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய நீங்க லோன் கொடுத்து கடைசியில வாராக்கடன்ல சேர்த்துட்டீங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. சொல்லணுமா வேண்டாமா? ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சரா இருக்கக்கூடிய மோடிக்கு பொறுப்புண்டா இல்லையா? அப்ப மோடி என்ன பண்ணிருக்கணும்? இத சொல்லிருக்கணும்ல. அவர் சொல்லல. அதுல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு என்ன ஐடியான்னு பாக்குறாரு. இதுல இன்னொரு பெரிய விஷயத்திலையும் மாட்டிட்டாரு. எது? MM நரவானே ராணுவ தளபதி எழுதிய புத்தகம் 4 Stars of Destiny என்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துக்கு பத்தி, இந்த புத்தகம் வெளிவரவே இல்லை. ராணுவ அதிகாரிகள் புத்தகம் எழுதினாங்கன்னா அதை உள்துறையிட்ட கொடுத்துடணும், பாதுகாப்பு துறையிட்ட கொடுத்துடணும். அவங்க அதை படிச்சு பார்த்து நாட்டினுடைய நலனுக்கு எந்த கேடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே பண்ணதான் புத்தகமாவே வெளிவரும். இது MM நரவானே அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகம், வேற ஒண்ணும் கிடையாது. தான் சந்தித்த அனுபவங்களை அவர் எழுதுறாரு, அவருடைய வாழ்க்கை வரலாறு. இந்த புத்தகம் வெளிவரல. கேரவன் என்கிற ஒரு பத்திரிகை ஒரு கட்டுரையாக இந்த புத்தகத்தை குறித்து எழுதுறாங்க. இந்த கட்டுரையை எடுத்துக்கிட்டு தான் வர்றாரு யாரு? ராகுல் காந்தி அவர்கள் இந்த கட்டுரையை எடுத்துக்கிட்டு தான் அங்க வர்றாரு. வந்து அந்த கட்டுரையில இருக்கிற 4 வரிகளை நான் பேசுறேன்னு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்தது. அப்படி என்ன பாதுகாப்பு குறித்ததா நடந்தது? கல்வான் தாக்குதல் ஞாபகம் இருக்குங்களா? 2020ல 20 ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க சீன ராணுவத்தால். படுகொலை மட்டும் இல்லைங்க, அவங்களை கொன்னதே கொடூரமான தாக்குதல். நீங்க பொது எல்லையில 3 கிலோமீட்டருக்கு நீங்க ஆயுதங்களே எடுக்கக்கூடாது. ஆனா அந்த ஒப்பந்தத்தை மீறி பொது இடத்துல வச்சு நம்முடைய ராணுவ வீரர்களை, ஆயுதமற்று இருந்தவர்களை ஒரு பெரிய கட்டையில முள்கம்பிகளை சுத்தி பெரிய இரும்பு ராடுகளை எடுத்துட்டு வந்து இப்படி பல சின்ன சின்ன ஆயுதங்களை தூக்கிட்டு வந்து அடிச்சே கொன்னாங்க நம்ம ராணுவ வீரர்களை. 20 பேர் அந்த இடத்துல மரணம் அடைஞ்சாங்க. 75-80க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தார்கள். இத 5 நாள் வெளியவே சொல்லல. 5 நாள் எதிர்கட்சிகள் கேள்விக்கு பதிலே சொல்லல மோடி. அதுக்கு அப்புறம் 5 நாள் கழிச்சு எதிர்கட்சிகளுக்கு வந்து பதில் சொல்றன்ற பேர்ல ஒரு பிடி மண்ணை கூட அவங்க புடுங்க முடியாது, அவங்க வேற நான் பாத்துக்குவேன் அப்படின்னு உருட்டுனாரு. அதை நம்ம அன்னைக்கு கேலி பண்ணி வச்சு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களே. இந்த பிரச்சனையை குறித்து MM நரவானே எழுதுறாரு. அவர் தான் அந்த இடத்துல போர்ஸ் பாதுகாப்பா இருக்காரு. அவர் தான் அந்த பொறுப்புல இருக்காரு. அப்ப அவர் என்ன பண்றாரு? அன்னைக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய, அதாவது பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அதோட பாதுகாப்புத்துறை ஆலோசகராக இருந்த அஜித் தோவல், இவங்களை எல்லாம் போன் பண்ணி தொடர்பு கொள்றாரு. ஐயா, இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுது, இங்க இருந்து சீனாவுடைய ராணுவம் டேங்கர்ஸோட உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க, நம்முடைய பகுதிக்குள்ள நுழையிறாங்க, நம்ம என்ன முடிவெடுக்கிறது, நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா அரசு தான் சொல்லணும்.
அரசு தான் முடிவெடுக்கணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க தான் ராணுவ அதிகாரிகள். அவங்க பல முறை கேள்வி கேட்டோம், பல மணி நேரம் அமைதியா இருக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு அமைதியா இருந்துட்டு கடைசியில அவங்க உள்ள வந்த பிறகு, நம்ம தாக்குன பிறகு அவர் என்ன சொல்றாங்க, நீங்க பார்த்து முடிவெடுத்துக்கோங்க. அது எப்படிங்க ஒரு ராணுவ அதிகாரி முடிவெடுக்க முடியும்? ஒரு நாட்டினுடைய 2 நாட்டினுடைய எல்லை பிரச்சனையில ஒரு ராணுவ அதிகாரி எப்படி முடிவெடுக்க முடியும்? அப்ப அவர் எழுதுறாரு, நான் தனிமையில் இருந்தேன், நான் தனிமையாக உணர்ந்தேன் அவர் எழுதுறாரு. இதத்தான் அவர் வாசிக்க போறாரு. நாங்க ஒரு ராணுவ அதிகாரியை இவ்வளவு கதற விட்டுருக்கீங்க, அவர் நொந்து போய் எழுதியிருக்கிறாரு. அதைத்தான் கேட்க வந்தாரு. உடனே ஐயோ அம்மா குய்யோ முறையோன்னு கதறி அவரை வாசிக்க விடாம, எதிர்கட்சி தலைவரை பேச விடாம கடைசி வரையும் அவர் பேசவே இல்லை. இதுதான் அங்க நடந்தது. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் எதிர்கட்சியை சேர்ந்த பலரும் முன்னாடி போய் நின்று அவைத்தலைவர் முன்னாடி கோஷம் எழுப்புறாங்க. இது ஜனநாயக உரிமை. கோஷம் எழுப்புறாங்க, முழக்கம் போடுறாங்க, கடுமையா சண்டை போடுறாங்க. இதுலதான் பாதியிலே எந்திரிச்சு ஓடி போனாரு மோடி. அவ்வளவு வீர தீரர் அவரு. ஓடி போனார் பாதியிலே, பதில் சொல்லாம முதுக திருப்பிட்டு கோழையாக ஓடி ஒழிஞ்சவர் தான் மோடி. அதோட சேர்த்த அடுத்த நாளையே இன்னொரு பெரிய பூதாகரமாக எப்ஸ்டீன் ஃபைல் வந்த உடனே இந்த 2க்கும் பதில் சொல்ல, இது எங்க நாட்டினுடைய கண்ணியம் தொடர்பான விஷயம், பதில் சொல்லுன்னு கேக்குறாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? பொறுப்பு இருக்கிறவங்க பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. இந்த 2க்கும் பதில் சொல்ற இடத்துல மோடி இல்லை, மாட்டிக்கிட்டாரு, சிக்கிட்டாரு, சிதைக்கப்பட்டிருக்கிறாரு. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவருக்கு வழி தெரியல. எல்லாரும் கோஷம் போடுறாங்க, கடுமையா போராட்டம் நடத்துறாங்க. அந்த நாடாளுமன்ற கட்டிடத்தினுடைய நுழைவாயில நின்று போராட்டம் நடத்துறாங்க. மோடி அடிபணிந்தார் என்கிற ஒரு பெரிய பதாகையோடு போராட்டத்தை நடத்துகிறார்கள். நீங்க அமெரிக்காவுக்கு அடிபணிந்து அமெரிக்க இந்திய ஒப்பந்தத்தை ஏன் போட்டீங்க? ஏன்னா இந்த கேஸ்ல இருந்து நீங்க அசிங்கப்படக்கூடாதுன்னு காலில் விழுந்து நீங்க அங்க சரணாகதி அடைஞ்சிட்டீங்க. அப்படின்னா இத கேள்வி கேட்க மாட்டாங்களா? இந்த 2 விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இவர் போய் அமெரிக்காவில் போய் கையெழுத்து போட்டு வந்துட்டாரு. வர்த்தக ஒப்பந்தத்துல முடிஞ்சுச்சா? நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளங்களையும் கொள்ளையடிக்க அமெரிக்காவுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. இதை எதிர்த்துதான் ரோட்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க எம்பிஸ். இத அப்படியே திசை திருப்புறாங்க. இப்ப சிக்கியாச்சு. இதுக்கு மோடி பதில் சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவர்கிட்ட பதில் இல்ல, மாட்டிக்கிட்டாரு. இப்ப இதை திசை திருப்பணும். இது முதல் முறையா? இதுக்கு முன்னாடி திசை திருப்பினாங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்தவா? ராகுல் காந்தி பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு இடத்துல பிளைன் கிஸ் கொடுக்கிறாரு நாடாளுமன்றத்துல. ஸ்மிருதி இராணி என்கிற அமைச்சர், பாஜக அமைச்சர், பெண்களை பார்த்து பிளைன் கிஸ் கொடுத்துட்டாங்கன்னு திசை திருப்பினாங்க. ஞாபகம் இருக்குங்களா? போன நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல, அதாவது இங்கே மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருந்த போது நாடாளுமன்றத்துக்குள்ள அது குறித்து நம்ம கேள்வி எழுப்பும் போது எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்றீங்க, அம்பேத்கர் 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 சொல்றதுக்கு பதிலா சாமி பெற சொன்ன சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு அமித்ஷா சொல்றாரு. இந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது அப்ப அமித்ஷா அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு நீ சாமி பெற சொன்னா சொர்க்கத்துக்கு போகணும்னு கடுமையான எதிர்ப்பை எம்பிக்கள் தெரிவிக்கிறாங்க. மறுநாள் நீலச்சட்டை அணிந்து பேரணி நடத்துகிறார்கள் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள. அதுல நீலச்சட்டை பேரணிக்கு பேரு மகர் இத்துவார் என்கிற பெயர்ல ஒரு ரேலி நடத்துறாங்க, ஒரு பேரணி நடத்துறாங்க. இது வரும்போது பாஜக காரங்க பாதி வழியில மறிச்சு மல்லுக்கட்ட வர்றாங்க. இது நடக்குது. ஆனா யார் அடிக்கிற தள்ளுமுள்ளாச்சு, அவ்வளவுதான். உடனே ஒரு வேலை பார்த்தாங்களே, உடனே ஒரு வேலை பார்த்தாங்க. நாகாலாந்து பாஜக எம்பி ஒரு லேடி, அந்த லேடி பார்லிமெண்ட்ல வெக்கமே இல்லாம சொல்றாங்க, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஒரு பொய்யை சொல்றாங்க. ராகுல் காந்தி என் பக்கத்துல வந்து கத்தி பேசினாரு, நான் அச்சம் அடைஞ்சேன் அப்படின்னு அவங்க வெளியே சொல்றாங்க. பன்னோன் கொன்யாங் அவங்க பேரு, பன்னோன் கொன்யாங். அந்த அம்மா தான் உட்காந்து பார்லிமெண்ட்ல சொல்றாங்க. இது கடுமையான எதிர்ப்பை இந்தியா எழுப்புச்சு. எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்க? ஆதாரம் கட் பண்றாங்க. ஆதாரம் எங்கே? ஒண்ணு ஞாபகம் வைங்க, ஒட்டுமொத்த இந்த பேச்சும் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்த பேச்சும் நேரலையில லைவ்ல போயிட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த பேச்சும் லைவ்ல போயிட்டு இருக்கும் போது இங்க பார்லிமெண்ட்ல தாக்க வந்தாங்கன்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அதே கூட்டத்துல இன்னொரு வேலையும் பார்த்தாங்க. பிரதாப் சந்திர சாரங்கி இவர் அடிச்சுட்டாங்க, மண்டை உடஞ்சிருச்சுன்னு அப்படியே ஒரு பேப்பரை வச்சு இப்படி பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய கட்ட மண்டை ஃபுல்லா போட்டு வந்து உட்காந்துட்டானுங்க. இவ்வளவு கேவலமான வேலைகளை செய்பவர்கள் தான் சங்கிகள். சிக்கிட்டானுங்க அம்பேத்கரை வச்சு. ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்ப்பு போராட்டத்தை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதை திசை திருப்பணும்னு இப்படி பிரதாப் சந்திர சாரங்கி அப்படின்னு ஒருத்தனை உட்கார வச்சு அவர் அடிச்சிட்டாங்கன்னாங்க. அந்தால் யார் தெரியுங்களா?
ஒரு பாதிரியார குடும்பத்தோட வேன்ல வச்சு கொளுத்துனானே அவன் தான் அவன் யோகியா. அவனை அடிச்சிட்டாங்கன்னா அவன் ஒரு நாடகத்தை பட்டான். இதெல்லாம் ஆல்ரெடி திசை திருப்புற நாடகத்தெல்லாம் இந்தியா பார்த்துருச்சு. இப்ப என்ன பண்றானுங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்துல பெண் எம்பிக்களை வைத்து பாரத பிரதமர் மோடியை அடிக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது அப்படின்னு கூச்சமே இல்லாம ஒரு பொய்யை சொல்லி திசை திருப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. சங்கி பயலுக நேத்துல இருந்து இதை புறம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு என்னன்னா, இத ஓம் பிர்லா அவை தலைவர் சொல்றாரு, நான் தான் மோடிய வேண்டாம், நீங்க வராதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், ஒரு நாட்டினுடைய பொறுப்புல யார் இருக்கா? மோடி இருக்கார். ஒரு நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? மோடி அரசுக்கு இருக்கு. ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ள பெண்கள் தாக்க வராங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல, எந்த பெண் தாக்க வராங்கன்னு தெரிஞ்சிருக்கும்ல, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தா அரெஸ்ட் பண்ணுங்க, ஆதாரத்தை வெளியிடுங்க. ஏன்னா நீங்க பேசுறது பூரா அயோக்கியத்தனமும் பொய்யும். அப்படி ஒரு சங்கதியே நடக்கல, திசை திருப்புறீங்க. அப்படினாலும் அடி வாங்கிட்டு போங்களே ஜி, என்ன குறைஞ்சிரும்? இதெல்லாம் தாண்டி ஒரு உண்மை என்ன தெரியுமா? 3 நாளா வரலங்க. அந்த சௌக்கிதார் பீஸ் 56 இன்ச்சு பீஸ் வரவே இல்லை 3 நாளா. வராம உட்காந்துக்கிட்டு தான் உயிருக்கு ஆபத்துன்னு மல்லாக்கு பிடிச்சுக்கிட்டு அடிச்சு விடுறானுங்க, கிளப்பி விடுறானுங்க, திசை திருப்புறானுங்க. நான் என்ன சொல்றேன், சுபாஷ் சந்திர போஸை கொல்ல பார்த்த கூட்டம், விடுதலை இந்தியாவில் முதலாக பாராளுமன்றத்தை தாக்கிய RSS கும்பல், சமூக நீதி காவலர் ஐயா காமராஜர் அவர்களை கொலை செய்து அவங்களுடைய வீட்டவே எரிக்க பார்த்த கும்பல், வீட்டை எரிச்சிட்டான் ஐயா, ஒரு நூல்ல தப்பிச்சார், காந்தியை சுட்டு கொன்ற கும்பல், ஒட்டுமொத்த டெல்லியில இருந்த நூற்றுக்கணக்கான கடைகளையும் வணிக வளாகங்களையும் அடிச்சு நொறுக்கி ஐயா காமராஜரை கொலை செய்ய போன கும்பல். இந்த கும்பல் 18 இடத்துல குண்டை வச்சு இஸ்லாமியர்கள் மேல பழிபோட தெரிஞ்ச கும்பல், பொய் சாட்சிகள் மூலமாக வெளியே வந்து சுத்தி திரிகிற இந்த கும்பல் பயந்துருமா? நம்புங்க தோழர்களே.